உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலேயே மிக நீண்ட பாலம் 10 கிலோமீட்டர் நீளத்துக்கான ஒரு பாலத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த பாலத்தினுடைய திட்ட மதிப்பு 1791 கோடி. அவ்வளவு செலவு பண்ணி ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. சர்ச்சை ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1978 அக்டோபர் 3ஆம் தேதி அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதி பெயர்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்கிற ஒரு அரசாணையை அவர் பிறப்பித்தார். அவர் 78 பிறப்பித்தார். ஆனால் அந்த அரசாணை முழுதுமாக வேலை செய்யலை. அது தொடர்ந்து தெருக்களின் பெயர்கள் சாதியின் பெயர்களால் இருக்குது. சாலைகளினுடைய பெயர்கள் பல ஊர்களில் சாதியின் பெயரில் இருக்குது. பல பள்ளிக்கூடங்களின் பெயர்கள் சாதியின் பெயரில் இருக்குது. பல தொழில் நிறுவனங்களின் பெயர்கள் சாதியின் பெயரில் இருக்குது. பல திருமண மண்டபங்கள் சாதியின் பெயரில் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. எல்லா மேட்ரிமோனி தளங்களும் சாதியின் பெயரில் இயங்கிட்டு இருக்கு. பல அரசியல் கட்சிகள் சாதி கட்சிகளாக இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அந்த முயற்சி இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில தான் 29/4/2025 ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது. அது என்ன முடிவு எடுக்குதுன்னா, இந்த காலனி என்கிற சொல்லு ஒரு சாதியை இழிவு செய்கிற சொல்லா இருக்கு. அந்த 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 மக்கள் வாழுகிற பகுதியை காலனி என்று சொல்லுகிற போது அது ஒரு திட்டுகிற ஒரு இழிவான வார்த்தையாகவும் அது இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த காலனியில் வாழுகிற மக்கள் குறித்த அக்கறையோடு அந்த காலனி என்கிற சொல்லை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 19/5/2025 இன்னொரு அரசாணையை தமிழக அரசு பிறப்பிக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெருக்களில் சாலைகளுக்கு இது போல பல்வேறு இடங்களில் இருக்கிற சாதி பெயர்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் இருக்கிற எந்த ஒரு இடத்துலையும் சாதி பெயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசாணையை பிறப்பித்து, அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்துவதற்கு தலைமைச் செயலர் தலைமையில் ஒரு குழு அமைத்து ஒரு செயல் திட்டத்தை வடிவமைச்சாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 1978 இந்த முயற்சியை எடுத்து இன்னமும் அவை நீக்கப்படாமல் தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்குது, நீடிக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, ஆதி திராவிட நல விடுதி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையெல்லாம் தமிழக அரசு உடனே மாற்றுது. என்னன்னு மாற்றுது? சமூக நல விடுதி அப்படின்னு அந்த கட்டடத்துக்கு பேரை மாற்றுது. அப்போது சாதியின் பெயரால் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தமிழக அரசு நினைக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரைட், ஓகே, இது திராவிட மாடல், சாதிக்கு எதிராக இவங்க சமத்துவத்தை பேணுவதற்கு, சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம், தமிழகத்தில் பெயருக்கு பின்னால் யாருக்கும் சாதி இல்லை, நாங்கள் அதை ஒழித்து விட்டோம், நீங்கள் இந்தியா முழுசும் போங்க, இந்தியாவில் யாரை எடுத்துக்கிட்டாலும் பேருக்கு பின்னாடி வாழு மாதிரி சாதி ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இல்லை அப்படின்னு சொல்லுகிற திராவிட திருவாளர்கள் இப்போ ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலையை செய்கிறாங்க. அது என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவை அவிநாசி 10 கிலோமீட்டர் உயர்மட்ட அந்த பாலத்துக்கு ஒரு பேர் சூட்டுறாங்க. அது என்னன்னா, ஜிடி நாயுடு மேம்பாலம் அப்படின்னு அது பேர் வைக்கிறாங்க. அதாவது எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் எழுதி போட்டு வச்சுருப்பாங்க, என்னென்னா தமிழ் வாழ்க அப்படின்னு எழுதி போட்டு வைப்பாங்க. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பாடுபடணும், மொழி அழிந்தால் இனம் அழிந்து விடும் அப்படின்னுலாம் நம்ம மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பேசுவாங்க, மேடையில் பேசுவாங்க. ஆனால் ஜிடி
நாயுடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஜி தமிழா, டி தமிழா, ஜிடி தமிழா? நான் கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. அப்ப ஆங்கிலத்துல எதுக்காக சாதி பேரை சேர்த்து பேர் வைக்கணும்? ஆங்கில எழுத்துக்களை முன் வச்சு அதோட சாதியை சேர்த்து எதற்காக இந்த பெயரை முன்வைக்க வேண்டும்? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க இந்த பாலத்துக்கு யார் பேரெல்லாம் வச்சா பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அவங்க பதிவிட்டிருக்காங்க. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி தன் கழுத்தை தூக்கு கயிறுக்கு கொடுத்த எங்களுடைய பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களினுடைய பெயரை ஏன் வைக்கக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. திருப்பூர்ல சுதந்திர போராட்ட களத்துல காவல்துறையினர் அடித்து மரணம் நிகழ்ந்த போது கூட தாய் நாட்டினுடைய கொடியை கையிலிருந்து நான் விடமாட்டேன், எவராலும் பிடுங்க முடியாது என்று இறுக பற்றியபடி தன் உயிரை ஈகம் செய்த திருப்பூர் குமரனுடைய பெயரை ஏன் வைக்கக்கூடாது? அண்ணன்மார் தெய்வம் என்று வழங்கப்படுகிற கோவை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போற்றுகிற பொன்னர் சங்கர், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களே பொன்னர் சங்கரை குறித்து படத்துக்கு கதை வசனம் எழுதினார், அதை தொடராக எழுதினார், என்னென்னமோ பண்ணார். அந்த பொன்னர் சங்கரனுடைய பெயரை ஏன் அந்த மேம்பாலத்துக்கு வைத்திருக்க கூடாது? சொல்லுங்க பார்ப்போம். பொதுவாக தண்ணி என்பது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தான் பாயும். ஆனால் அந்த கோவையில் இருக்கக்கூடிய பவானி ஆற்றினுடைய தண்ணியை மேல் நோக்கி திருப்பி கொண்டு போய் நொய்யல் ஆற்றில் அதை கலக்க வைத்த, அதற்காக சிந்தித்து செயல்பட்ட எங்களுடைய மாமன்னன் கலிங்கராயர் அவர்களினுடைய பெயரை ஏன் நம்ம வைக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி மாடு கூட இழுக்க தயங்குகிற அந்த செக்கை ஒரு மனிதன் இழுத்திருக்கிறான். எதுக்காக இழுத்தான்? இந்த மண்ணின் விடுதலைக்காக. அப்படி செக்கிழுத்த வாவு சிதம்பரனார் அவர்களினுடைய பெயரை ஏன் அந்த பாலத்துக்கு சூட்டக்கூடாது? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் இது போல எத்தனையோ பேர் இருக்கு. அவர்களுடைய பெயரெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக ஆங்கிலத்தினுடைய முதல் எழுத்துக்களை சுமந்து இருக்கிற ஒரு சாதியின் பெயரை சுமர்ந்திருக்கிற ஒருத்தரோட பெயரை எதுக்காக அந்த மேம்பாலத்துக்கு வைக்கணும் என்கிற கேள்வி இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதாவது சாதியின் பெயரில் இருக்கக்கூடிய தெருக்களை எல்லாம் அகற்றிவிட வேண்டும், சாதியின் பெயரில் இருக்கக்கூடிய சாலைகளை எல்லாம் அகற்றிவிட்டு வேற பெயரை வைக்கணும். என்னென்ன பேரை வைக்கலான்னு பரிந்துரை வேற நீங்க செஞ்சிருக்கீங்க. புரியுதுங்களா? அதாவது திருவள்ளுவர் பேரை வைக்கலாம், ஔவையார் பேரை வைக்கலாம், நீங்கள் வீரமா முனிவர் பேரை வைக்கலாம், கபிலர் பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு தந்தை பெரியார் பேரை வைக்கலாம், அண்ணா பேரை வைக்கலாம், கலைஞர் பேரை வைக்கலாம்னு இவங்க 3 பேரை மட்டும் ஏன் சொல்லியிருக்கீங்க? தமிழகத்தில் இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக உழைத்தவர்கள் யாருமே இல்லையா? உங்களுடைய பரிந்துரையில ரெட்டமலை சீனிவாசன் இல்லையே, அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் இல்லையே, MC ராஜா இல்லையே, தீரன் சின்னமலை இல்லையே, இன்னும் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தான் பேர் வைக்கணும்னு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த சங்கரலிங்கனார் ஐயாவோட பேர் இல்லையே. தென்குமரி, அதாவது கன்னியாகுமரியை கேரளாவோடு சேர்த்து விட்டார்கள். கடுமையாக போராடி அதை மீட்டு கொடுத்த மார்சல் நேசமணி அவர்களுடைய பெயர் இல்லையே. ஏன் இல்லை? அப்போ இந்த தமிழ் நிலத்துக்காக உழைத்த எத்தனையோ பேரெல்லாம் விட்டுவிட்டு நீங்க உங்க அப்பா பேரை, அண்ணா பேரை, பெரியார் 3 பேரையும் மட்டும் நீங்க பரிந்துரை செய்திருப்பது எப்படி இது சரி? சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பாலங்களும் 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி என்கிற அளவில் கணக்கில் தான் பாலங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்க போது நீங்க 10 கிலோமீட்டர் பாலத்தை 1779 கிட்டத்தட்ட 1780 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த பாலத்தை ஏன் கட்டுனீங்க? 10 மடங்கு அதிகமாக செலவு பண்ணி கட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? நான் கேட்குறேன். 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கீங்க. இந்திய அரசு 1 கிலோமீட்டருக்கு 18 கோடி செலவு பண்ண சொல்லுது. அப்படித்தான் இந்தியா முழுதும் பாலங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் 180 கோடி ரூபாய்
நீங்கள் செலவு பண்ணி இந்த பாலத்தை 10 மடங்கு அதிகமாக ஒரு கிலோமீட்டருக்கு செலவு பண்ணி கட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இதற்கான விசாரணை கமிஷனை இந்திய ஒன்றிய அரசு எடுக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எதற்கோ ஈடி வருது, எதையோ விசாரிக்குது இல்லை. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 180 கோடி, ஒட்டுமொத்தமாக 10 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 1779 கோடி ரூபாயை இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி வாரி இறைப்பது என்று தெரியாமல் வாரி இறைத்திருக்கிறார்களா? எத்தனை ஆயிரம் கோடியை வந்து நீங்கள் வந்து கொள்ளையடித்தீர்கள், ஊழல் செய்தீர்கள். எதற்காக அப்படி செஞ்சீங்க? இந்த பாலத்தை 10 கிலோமீட்டர் பாலத்தை இத்தனை 1000 கோடி ரூபாய் கட்டி அதுக்கு வந்து ஒரு தெலுங்கருடைய பெயரை, ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு காரணம் என்ன? உங்களுடைய இனப்பற்றா? நான் கேட்கிறேன். அவர் அந்த ஒரு சாதியை சுமந்திருக்கக்கூடிய ஒருத்தருடைய பெயரை ஏன் வைக்கணும் நான் கேட்கிறேன். அதுவும் தமிழ்ல வைக்க வேண்டியதானே? கோபால்சாமி துரைசாமி அப்படின்னு அவருடைய பெயரை சொல்றாங்க. அவரோட உண்மையான பேரு துரைசாமி. நீங்கள் துரைசாமி பாலம் அப்படின்னு வைக்க வேண்டியதானே? அல்லது கோபால்சாமி துரைசாமி பாலம் அப்படின்னு வைக்க வேண்டியதானே? எதற்காக தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தை வந்து முன்னெழுத்தாக முன் வச்சிருக்கிற அந்த பெயரை ஏன் வச்சிங்க? தந்தை பெரியார் அவர்கள் ஒரு இளம் பிள்ளையாக இருந்த மணியம்மை அவர்களை திருமணம் செய்த போது அதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டது சிடி நாயுடு அவர்கள். அப்படிங்கிற நன்றி உணர்ச்சிக்காக அதை நீங்க செய்றீங்களா நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் நாங்கள் சாதியை ஒழித்து விட்டோம், தமிழ்நாட்டில் யார் பேருக்கு பின்னாடியும் சாதி போட்டுக்கொள்வதில்லை, அந்த சாதனையை செய்தது ஐயா ஈவேரா தான் அப்படின்னு மாறுதட்டி கொள்ளுகிற திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஐயா கி வீரமணி அவர்களை பார்த்து நான் வந்து கேட்கிறேன். மதிப்புக்குரிய ஐயா வீரமணி அவர்களை, உங்களுடைய ஈவேரா அவர்கள் தன்னுடைய உற்ற தோழனாக தான் வந்து ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிற போது சாட்சி கையெழுத்து போட்ட ஒருத்தர், அவ்வளவு நெருக்கமான ஒருத்தரினுடைய பெயரில் சாதியை அகற்ற முடியாத ஒருத்தர் உங்களுடைய பிதாமகன் ஈவேரா அவர்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப கூட இருக்கிற நண்பனுடைய பெயரில் இருக்கிற சாதியை ஏன் அகற்ற முடியவில்லை? நீங்கள் பெரியார் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வந்து வெளியிட்டீங்க, பெரியார் அப்படின்னு சொல்லி. அதே படத்தை நீங்க ஆந்திராவில் வெளியிடும் போது என்ன பேர் வச்சீங்க? ராமசாமி நாயக்கர்னு பேர் வச்சீங்களா இல்லையா? ஏன் அப்படி வச்சீங்க? தெலுங்கு பாசத்தினால தெலுங்கானாவுக்கு போகும்போது இது நம்ம ஆளு, இவர் நாயக்கரு அப்படின்னு தெரியறதுக்காக அந்த பேரை வச்சீங்களா நான் கேட்கிறேன். இப்ப கூட வந்து அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வைப்பதில் உங்களுடைய தெலுங்கு பாசம் இருக்கிறதா நான் கேட்கிறேன். நீங்க எப்பவுமே எங்களை தானே குற்றம் சொல்றீங்க. தமிழ் தேசியர்களை வந்து நீங்கள் குற்றம் சொல்வதும், தமிழ் தேசியர்களை தொடர்ந்து தூற்றி கொண்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் ரொம்ப நேர்மையாக கேட்கிறோம், இந்த பெயர் தேவையா? ஆங்கிலத்தின் முதல் எழுத்தை கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெயர், சாதிய அடையாளத்தை தூக்கி சுமக்கிற இந்த பெயர், இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி யாருமே முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்து சொல்லலையா? ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் எடுத்து சொல்லலையா நான் கேட்கிறேன். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எடுத்து சொல்லலையா? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் இது குறித்து பேசலையா? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மதிப்புக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் மிக அருமையான ஒரு சமூக போராளி, அவர் வந்து எடுத்து சொல்லலையா? இது ஒரு சாதியை தூக்கி சுமக்கிற பேரு, இந்த பெயரை அந்த மேம்பாலத்துக்கு வைப்பது என்பது பொருந்தாது அப்படின்னு வந்து அவர் சொல்லலையா? ஐயா வீரபாண்டியன் அவர்கள் வந்து சொல்லலையா நான் கேட்கிறேன். அப்போ யாருமே சொல்லலையா? மே 17 திருமுருகன் அவர்கள் வந்து பெரியாரை தூக்கிக்கிட்டு பயங்கரமா வந்து களத்தில் நின்று டான்ஸ் ஆடுவார, பரதநாட்டியம் ஆடுவார, தலையில கரகத்தை கட்டிக்கிட்டு காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுவார, தந்தை பெரியார் தந்தை பெரியார்னு, சாதி ஒழிப்பு சமூக நீதின்னு வாங்கல, அவங்கெல்லாம் இல்லையா யாரும்? ஐயா குளத்தூர் மணி அவர்கள் இல்லையா? கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இல்லையா? இந்த பெயரை வைத்தால் நம்முடைய சாதி ஒழிப்பு, தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்தில் சாதியை ஒழித்து விட்டார்கள் அப்படிங்கிற நம்ம போட்டிருக்கிற நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துடும், தயவு செய்து இந்த பெயரை வைக்காதீங்க அப்படின்னு யாரும் வந்து சொல்லலையா நான் கேட்கிறேன். நந்தனத்துல ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய பெயரை அந்த சாலைக்கு வச்சிருந்தீங்க. நீங்க உடனே என்ன செஞ்சீங்க? முத்துராமலிங்க தேவர் என்பது ஒரு சாதி பேருன்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர், முத்துராமலிங்கனார் சாலை கட், முத்துராமலிங்கனார் சாலை அப்படின்னு அந்த சாலைக்கு பேரை மாத்துனீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை என்பதை வாவு சிதம்பரனார்
என்று நீங்கள் நெல்லையிலே மாத்தினீர்களா இல்லையா? யோசிங்க. அப்போ நீங்க இங்க படையாச்சி பறையன் என்று சொன்னால் உங்களுக்கு சாதி வந்துவிடும். கவுண்டர் என்று சொன்னால் உங்களுக்கு சாதி வந்துவிடும். மறவர் என்றால் சாதி வந்துவிடும். உங்களுக்கு கள்ளர் என்றால் சாதி வந்துவிடும். ஆனால் ரெட்டியார் நாயுடு என்றெல்லாம் பெயர்கள் வந்தால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதா? நான் கேட்கிறேன். தேவர் என்பது முதல்ல ஒரு சாதியே கிடையாது. கள்ளருக்குள் இருக்கிற பல பட்ட பெயர்கள்ல ஒன்று விஜய தேவர் அப்படிங்கிறது. அப்ப தேவர் அப்படிங்கிறது சாதி இல்லை. அது முதல்ல உங்களுக்கு இன்னும் விளங்கவே இல்லை. முக்குளத்தோர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல தேவர்னு ஒரு சாதி கிடையவே கிடையாது. முக்குளத்தோர் என்பது மறவர், அகம்பிடியர், கள்ளர், இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் முக்குளத்தோர். அதுல தேவர் அப்படின்னு ஒரு சாதியே கிடையாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். முத்துராமலிங்க தேவர் என்பது பெயர். அதுபோல ஜிடி நாயுடு என்பது பெயரா? அதனால நீங்க இந்த நாடகம் போடுறதை நிறுத்துங்க. ஒரு பக்கம் அரசாணை போட்டு நாங்க சாதியை ஒழிக்க போறோம், சமூக நீதியை நிலைநாட்டுறோம், சமத்துவத்தை பேண போறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டுவிட்டு இந்த திராவிட மாடல் அரசு இன்னொரு பக்கம் தன்னுடைய இன பாசத்தை காட்டுது. அது நேரடியாக ஆங்கிலம் கலந்த ஆங்கிலத்தின் முதல் எழுத்தை கொண்ட ஒரு பெயரை சாதியத்தை பின்னுக்கு வச்சு ஒரு மேம்பாலத்துக்கு பெயர் விடுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய, இந்த தமிழ் மக்களுக்காக தமிழ் நிலத்துக்காக போராடிய பல எங்களுடைய முன்னோர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அப்படி என்னத்தை கண்டுபிடிச்சிட்டாரு சிடி நாயுடு? நான் கேட்கிறேன். அவர் எப்படி நீங்க எடிசனோட ஒப்பிடுறீங்க? என்னத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அவரு? நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கண்டுபிடிப்பு சொல்லுங்க. சொல்றாங்க அவர் பிளேடை கண்டுபிடிச்சாரு. நீங்க அவர் மட்டும் பிளேடை நமக்கு உருவாக்கி கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஜெர்மன்ல இருந்து நம்ம பிளேடை இறக்குமதி செய்யணும். அதோட விலை இன்னைக்கு ஒரு பிளேடோட விலை 100 ரூபா வரும், 50 ரூபா வரும் அப்படின்லாம் பூச்சாண்டி காட்டும். எடிசன் அவர்கள் இந்த பல்பை கண்டுபிடிச்சாங்க. எடிசன் இந்த கேமராவை கண்டுபிடிச்சாரு. எடிசன் பல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். உலகம் இன்றைக்கு அவரை நினைவு கூறி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஜிடி நாயுடு என்னத்தை கண்டுபிடிச்சாரு சொல்லுங்க. அவர் விஞ்ஞானியா இல்ல டெக்னோகிராட்டா? யாரு அவரு? ஒரு தொழில்நுட்பவாதியா இல்ல விஞ்ஞானியா? விஞ்ஞானினா புதுசா கண்டுபிடிச்சிருக்கணும்ல எதையாவது, அதை சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப ஏற்புடையது இல்லை. ஆகவே தமிழக அரசுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க இந்த திராவிடத்தினுடைய எண்டு அப்படிங்கிறது பரிதாபகரமானதா ஆக போகுது. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இதை எப்படி இந்த திராவிட திருவாளர்கள் எப்படி இதை அனுமதிக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் இன உணர்வு எழுச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு அல்சாட்டியமான வேலைகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்கள் மரணத்துக்கு நீங்களே குளிபறிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தமிழ் இளைஞர்கள் பொங்கி எழுகிற ஒரு சூழல் உருவாகும். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதி பேரை சொன்னா கலவரம் வந்துடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கிற சாதி பெயர்கள் சமத்துவத்துக்கு எதிரானது என்று சொன்னால், அது சமூக நீதிக்கு எதிரானது, அவற்றை அகற்ற வேண்டும் என்று சொன்னால், புதிதாக கட்டிய ஒரு பாலத்துக்கு மாநில அரசினுடைய முதலமைச்சரே போய் சாதி பெயரை சூட்டி அந்த பாலத்தை திறந்து வைப்பது எப்படி ஏற்புடையது? 2026 தேர்தலில் இது ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும். நான் கேட்கிறேன், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தெலுங்கர்களுடைய வாக்கை கவர வேண்டும் என்பதற்காக நீங்க அந்த பேரை அந்த மேம்பாலத்துக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கோவை மாவட்டத்தில் பெருவாரியாக வாழுகிற தமிழ் குடிகள், கவுண்டர் தமிழ் குடிகளுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா? கோவை மாவட்டத்தில் வாழுகிற பிற குடிகள், தமிழ் குடிகளுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா? தெலுங்கர்களுடைய வாக்கு மட்டும் உங்களுக்கு போதுமா? நான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த பெயரை நீங்கள் மாற்றுங்கள். இல்லைன்னா வெறும் துரைசாமி சாலைன்னு வைங்க. என்ன இப்ப கெட்டு போச்சு? அதனால மாநில அரசை, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம என்ன வேண்டி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் முன்வைக்கிற ஒரு திட்டத்தை, ஒரு கொள்கையை, ஒரு அரசாணையை நீங்களே எட்டி உதைக்காதீர்கள். இது ஒரு பெரிய இழிவை உங்களுக்கு கொண்டு சேர்த்து விடும்.
இன்றைக்கு நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சமூக நீதி இன்றைக்கு நொறுங்கி போய்விட்டது. நீங்கள் முன்வைக்கிற சமத்துவம் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம், நீங்கள் இலையில நிறைய உணவை பருமாறி விதவிதமான சுவையான பதார்த்தங்களை எல்லாம் அந்த இலையில வச்சுட்டு ஒரு ஓரமா மலத்தை வச்சது மாதிரி உங்களுடைய அந்த அரசாணைக்கு எதிராக நீங்க ஜிடி நாயுடு அவர்களினுடைய பெயரை நீங்கள் முன்மொழிந்திருப்பது வெட்கக்கேடானது. இது ரொம்ப மோசமானது. இது ரொம்ப இன வெறி பிடித்த ஒரு செயல் இந்த செயல். ஆகவே அவருடைய பெயரை மாற்றிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பெயரை நீங்கள் வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.